எப்படியோ முன்ன பின்ன இருந்தாலும் பூர்வீக சொத்து வழி ஆதாயங்களோ ஏதோ ஒரு வாழ்வியல் தன்மையில் வரக்கூடிய வருமானங்களோ உங்களுக்கு சஃபர் இல்லாமல் பண்ணிடும். நிறைய ஆசைப்படுவீங்க, நிறையா பாசங்களுக்கு அடிமையாக இருப்பீங்க, எண்ணங்கள் உறவுகள் அதிகமாக வச்சு சொந்தம் கொண்டாடணும்னு நினைக்க நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க லைஃப்பை. அவங்களுக்கு தான் நீங்கள் யாருன்றதை அடையாளப்படுத்த. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி எதை பற்றி நம்ம ஆய்வு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும், அதாவது இந்த ஆண்டில் எப்படி இருக்கும், ஆல்ரெடி அவங்களுக்கு எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், அதாவது விவாகரத்தா அப்படின்னு பார்வையிலையும் பார்க்கலாம், அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் விவாகம் நடக்கும், அது எப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அது விவாகரத்து வரைக்கும் போகுமா, அல்லது அப்படியே எப்போயுமே ஒரு லைஃப்பில் ஒரே தன்மையில் போகிறதுன்றது கிடையாது. ஊடல் இருந்தால் தான் கூடல் இருக்கும், கூடல் இருந்தால் தான் க்ரியேஷன்ஸ் இருக்கும், சந்ததிகள் இருக்கும், சந்ததிகளுக்காக தான் திருமணமே பண்ணுறோம். அப்படின்றப்ப இந்த சந்ததிகள் வர்றது அல்லது சந்ததிகளுக்கு முன்னாடியே நம்ம எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும், நம்ம விருப்பப்படியா விதிப்படியா, அல்லது நம்ம பெரியவங்க பார்த்து வைக்கிறதா, அல்லது நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறக்கூடிய லவ் மேரேஜா, இப்படியெல்லாம் ஒரு நிறையா ஒவ்வொருத்தருக்கும் சில கன்ஃபியூஸ் நிறையா இருக்கும். எப்படிப்பட்ட மன வாழ்க்கை அமையும், நம்ம விரும்புகிறவரை கல்யாணம் பண்ண முடியுமா, அல்லது கல்யாணம் பண்ணுறவர் நாம் விருப்பப்படி நடந்துக்குவாரா, அல்லது விருப்பப்படி நாம் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஏதாவது நம்மளோட ஒத்து. எப்போயுமே ரெட்டை மாட்டு வண்டி எப்படின்னாக்கா ஒரு மாடு சண்டியாகவும் ஒரு மாடு நொண்டியாகவும் இருந்தாலும் அது ஊர் போய் சேராது. அதுபோல் என்னென்னா வாழ்க்கையில் 2 பேர் கணவன் மனைவி 2 பேருன்றது மனமொத்த தம்பதிகளாக இருந்தால் மட்டும்தான், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஃபுல்லி பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கூட குறைச்சா இருக்கலாம், அது ஒரு தவறு கிடையாது. பட் ஆனால் கருத்து வேறுபாடே இல்லாத தன்மையில் பயணிக்கிறதும் அப்போ யாரோ யாருக்கோ அடிமைப்பட்டு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு புள்ள பூச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ரொம்ப நாள்லாம் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னாக்கா சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற லெவலில் சில விஷயங்கள் சில இடங்களில் தெரிச்சிரும். அதாவது எப்படின்னாக்கா அவ்வளோ வரைக்கும் பொறுத்தே போயிட்டே இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுத்து போவாங்க. பொங்கி எழுதுகிறப்ப என்னென்னா சுனாமியோட மிகப்பெரிய அளவில் லைஃப்பை புரட்டி போட்டு போயிடும். அது நீங்கள் எவ்வளோ தான் எக்கனாமிக்கலாகவும் ஃபினான்ஷியலாகவும் பெரிய ஹைலைட்டு பொசிஷனில் இருக்கக்கூடிய நபராக இருந்துருப்போங்க, நீங்கள் பொலிட்டிக்கலில் இருந்துருப்போங்க, நீங்கள் பிஸ்னஸில் இருந்துருப்போங்க, நீங்கள் பெரிய உங்களுக்கான இணை இந்த உலகத்தில் வேறு எவரும் இல்லை அப்படின்ற ஒரு ஹைடெக்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இன்டர்னல் லைஃபு எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய மில்லியனர் பார்க்குறோம், எவ்வளோ பெரிய பொருளாதார ரீதியாக உச்சக்கட்டத்தை தொட்ட மனிதர்களை பார்க்குறோம், ஆட்சி அதிகாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்குறோம். ஆனால் இன்டர்னல் லைஃப்னு வந்ததும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவில் என்னென்னாக்கா ஒரு 1,00,000 பேரை தன்னோட கீழே வச்சு சம்பளம் கொடுத்து மேனேஜ் பண்ண முடியும். ஆனால் ஒத்த ஆளை வீட்டில் வச்சு அவரால் மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் அவர் பேரத்தை வாங்கிடுவார் அல்லது அவங்கள விட்டு விலகிடுவார். இந்த மாதிரி தன்மைகளில் இன்டர்னல் லைஃபுன்றது ஓடும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கும், உங்களுடைய ஜனனச்சாட்டு அப்படின்றது தான் பெருவாரியாக நிர்ணயிக்கும். ஆனால் பொதுவாக கிட்டத்தட்ட ஒரு 15-20% இந்த ராசியின் அடிப்படையில் இந்த மாதிரி தன்மையில் நடக்கும், இந்த மாதிரி தன்மையில் இருக்கும் மன வாழ்க்கை, அவங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வாழ்க்கை அல்லது பிரிவு வாழ்க்கை அப்படின்றது கணிக்க முடியும். அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த ஆண்டும் மீன ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வியல் தன்மை, அதாவது உங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்றது அமையும். அதாவது குடும்ப வாழ்க்கை எந்த தன்மையில் இருக்கும், பிரச்சனைக்குரியதாக இருக்குமா, அல்லது ஸ்மூத்தாக ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற லெவலில் இருக்குமா, அல்லது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, அது 2024ன்றது எப்படிப்பட்ட பலன்களையும் தரும், பிரச்சனைகளை எப்படி தரும் அப்படின்றத பார்க்குறப்ப உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்றது உங்களுடைய சொந்த நட்சத்திரம் பூரட்டாதி, அப்புறமா சனியோட நட்சத்திரம் உத்திரட்டாதி, புதனுடைய நட்சத்திரம் ரேவதி. இந்த 3 ஸ்டார்களுமே உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கும். ராசி அதிபதின்றது குரு தான். 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருனாக்கா புதன்றது அவர் எந்தெந்த நட்சத்திரத்தில் இருந்தால் சிக்கல் வரும் அல்லது சுமத்தாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருந்தால் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்றது அதிகபட்சம் அவருடைய பகைப்பெற்ற தன்மையாக இருந்தால் கூட குருவோட சாரத்தில் இருந்தாருனாக்கா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2-11 தான் ராசியும் 10ஆம் பாவத்தையும் இயக்கிறதுக்கான வாய்ப்பும். அதே நேரத்தில் சனியோட சாரத்தில் இருந்தாருனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எந்த சாரத்தில் இருந்தால் சிக்கல் அப்படின்னம்னாக்கா அவர் ஒன்று ராசிக்கு 6ஆம் இடத்துல நகர்ந்தாலும் சிக்கல், நகர்ந்தானாக்கா 6ஆம் இடத்துல புதன் இருந்தாலும் சிக்கல், அல்லது அவர் சுக்கிரனுடைய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இருந்தாலும் சிக்கல்.
சிக்கல்னா என்ன? அவங்களுக்குள்ள 6ல இருந்தா நீங்க செப்பரேஷன் ஆகுறதுக்கான வழி எல்லாமே பக்காவா ரோடு போட்டு குடுத்துருவாங்க. நீங்க பாட்டா போய் பிரிஞ்சுக்க வேண்டியது. 8ல இருந்தா அந்த ரோடு வந்து நேரா கோர்ட்டுக்கு போகும். வேற ஒண்ணும் கிடையாது. அங்க போய் சிக்கல் பண்ணிட்டுருக்கும் அந்த தசாபுத்தியில போய். அப்ப சுக்கிரன்லயும், சூரியன்லயும் மட்டும் தான் உங்களுக்கு நெகட்டிவான தன்மைகள இந்த புதன் குடுப்பார். அப்ப சுக்கிர திசையிலயோ, சுக்கிர புத்தியிலயோ, சூரிய திசையிலயோ, சூரிய புத்தியிலயோ தான் உங்களுக்கு நெகட்டிவான திசா பலன்கள் நடக்கும். அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழி. அதாவது அவங்களுக்கும் உங்களுக்கும் அன்மேட்ச்டா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதன் வந்து உங்களுடைய நேட்டல் சார்ட்ல சூரியனுடைய கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில இருந்தாலோ, அதேமாரி பரணி, பூரம், பூராடத்தில இருந்தாலோ மிகப்பெரிய அளவுல கொலாப்ஸ் ஆயிடும் லைஃப்ன்றது. கார்த்திகைல இருந்தா நீங்க நிச்சயமா செப்பரேஷன் ஆயிருவீங்க, பிரிஞ்சு போயிடுவீங்க, டைவர்ஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்லிடலாம். அதே மாதிரி சுக்கிரன்ல இருந்தாங்க புதன் அப்படின்னம்னாக்கா, சுக்கிரன்றக்க ஐ மீன் பரணி, பூரம், பூராடத்தில இருந்தாங்கனாக்கா, அது வந்து பிரச்சனைக்குரியதாகி இழுத்துக்கிட்டு இருக்கும். ஆனா அந்த திசாபுத்தி இருந்தா கடந்துட்டா வேலை முடிஞ்சு போயிடும் அதிகபட்சம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி யாருனாக்கா, இப்போ நட்சத்திர அதிபதி. ராசி அதிபதி குரு, நட்சத்திர அதிபதி அந்த ராசிக்குள்ள என்ன ஸ்டார்ல நான் இருக்கேன் அப்படின்னா, புரட்டாதியில இருக்கேன் அப்படின்னம்னாக்கா, புரட்டாதியில இருக்கவங்களுக்கு கண்டிப்பா பகை தரக்கூடிய தன்மை. அதாவது திருமண வாழ்க்கை ரீதியா பகை தரக்கூடிய தன்மைன்றது சுக்கிரன் தான் பக்காவா செய்வார். அதாவது சுக்கிரனுடைய ஸ்டார்ல புதன் இருக்கவே கூடாது. இருக்கக்கூடாதுனாக்கா எந்தெந்த ஸ்டார் அப்படின்னம்னா, பரணி, பூரம், பூராடத்தில இருந்தோம்னாலே நீங்க செப்பரேஷன் ஆவறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குன்னு அர்த்தம். சனியோட நட்சத்திரம் அப்படின்றது உத்திரட்டாதி. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ள புதன் எப்படி இருப்பாரு? அல்லது புதனுக்கு அந்த நட்சத்திரம் எந்த மாரியான காம்பினேஷன்ல பகைப்பற்ற தன்மையில இருக்கும் அப்படின்னம்னாக்கா, சூரியனுடைய ஸ்டார் தான். அப்ப நீங்க உத்திரட்டாதியா இருந்தீங்கனாக்கா, அந்த புதன்றது எப்படி பூரட்டாதியா இருந்தீங்கனாக்கா, சுக்கிரனுடைய பரணி, பூரம், பூராடம் ஆகாது. அதில புதன் இருந்தாருனாக்கா, உங்களுக்கு உண்டான செப்பரேட் வாழ்க்கையை குடுத்துருவாரு. அதே நேரத்தில உங்களுக்கு நீங்க வந்து உத்திரட்டாதியா இருந்தீங்கனாக்கா, இந்த புதன்றது சூரியனோட நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்தில இருந்தாருனாக்கா, உங்களுக்கு சிக்கல் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில நீங்க ரேவதியா இருக்கீங்க அப்படின்னம்னா, ரேவதினாக்கா ஐ மீன் நீங்க வந்து மீன ராசி, ரேவதி நட்சத்திரமா இருந்தீங்கனாக்கா, உங்களுடைய டைரக்ட் 7ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் தான். புதன் இந்த இடத்துல பெருசா உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள தருவாங்களே ஒழிய, பெருசா பிரிவு அப்படின்றது தரமாட்டாங்க. அப்ப ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க ஒரு டைவர்ஸ் பண்ணுவாங்களோ, அல்லது இயற்கையா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நடந்தா தான் 7ஆம் இடம் வீக்கா இருந்து, உங்களோட லக்ன புள்ளின்றது ஸ்ட்ராங்கா இருந்து, உங்களுடைய புதன் வலிமையா இருந்தாரு, அதாவது வலிமையா இருந்தாங்கனாக்கா உங்களோட அவங்க டாமினேட் ஃபெல்லோவா மாறிடுவாங்க. பட் குரு வலிமையா இருந்தாரு, சுயசாரம் பெற்றிருந்தாரு அப்படின்னம்னாக்கா, சுக்கிரன் மட்டும் டம்மியா இருக்கணும் அவ்வளோதான். சுக்கிரன் டம்மியா இருக்கணும். புதன் வந்து சுக்கிரன் சாரத்தில இல்லாம வேற கோள்களோட சாரத்தில இருக்கலாம். 6 கூடைய சூரியன் சாரத்திலயும் சுக்கிரன் இன்னும் சொல்லப்போனா புதனை பொறுத்தவரைக்கும் சூரியனுடைய கார்த்திகை, உத்திரம், உத்திராடத்திலயும் அதேமாரி பரணி, பூரம், பூராடத்திலயும் இல்லாம இருந்தாம்னாலே உங்களுடைய லைஃப் ஸ்மூத்தா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த 6 நட்சத்திரத்தில இந்த புதன் மாட்டிக்கிட்டாருனா மட்டும்தான் பிரச்சனை வந்து இழுக்கும். அதான் இங்கிட்டும், 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 அங்கிட்டும் அதான் அந்த திசாபுத்தி வந்துட்டா மென்டல் ஆயிடுவோம். அந்த திசாபுத்தி வந்துட்டா பைத்தியம் பிடிச்சிரும். இத எப்படி சில விஷயங்கள் என்னன்னா, அத முடிச்சா தான் அதுலேருந்து வெளிய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப சில விஷயங்கள் வந்து போட்டு மண்ணுளி பாம்பு மாரி மண்டைக்குள்ளவே 1000 புழுக்கள அதாவது மனசுக்குள்ள 1000 பட்டாம்பூச்சி பறக்கலாம். ஆனா மண்டைக்குள்ள 1000 மண்புழு நெளியக்கூடாது. நெளிஞ்சுன்னு வச்சுக்கங்க, நம்ம இருக்கிறது தலைவலி, பிரஷர், டென்ஷன் எல்லாமே அதிகமாயிடும். அப்பன்றப்ப இந்த இடத்துல நம்ம ரொம்ப இது எந்த ஸ்டார்ல இருக்கிறதுனால நமக்கு வருது இந்த மாரி பிரச்சனைகள். ஏன் நமக்கு இந்த மாதிரி தன்மைகள் நடக்குது? புற விஷயங்கள் விடுங்க. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பெருசா ஒண்ணும் உங்களுக்கு 10 கூடையும் குரு தான் நிர்ணயம் பண்றாரு. எப்படியோ முன்ன பின்ன இருந்தாலும் பூர்வீக சொத்து வழி ஆதாயங்களோ, ஏதோ ஒரு வாழ்வியல் தன்மையில வரக்கூடிய வருமானங்களோ உங்களுக்கு சஃபர் இல்லாம பண்ணிடும். ஆனா, அதிகமா ஆசைப்படுறதுனால கஷ்டப்படுறதான ஒழிய, உங்களுக்கு நேச்சரா சோத்துக்கு கஷ்டப்படுற ஆளுங்கலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாங்கனாலும், ஏதோ ஒரு ரூபத்தில அவங்க வந்து சர்வைவல் ஆயிடும். பணம் காசு வந்துரும். ஆனா திருமண வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னம்னாக்கா, எதிர்பார்ப்புகள், எண்ணங்கள் 5ஆம் இடம் சந்திரன். நெறைய ஆசைப்படுவீங்க. நெறையா பாசங்களுக்கு அடிமையா இருப்பீங்க. எண்ணங்கள், உறவுகள் அதிகமா வச்சு சொந்தம் கொண்டாடணும்னு நெனைப்பீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதி புதன், 5ஆம் அதிபதி யாருனாக்கா சந்திரன். சந்திரன் புதன் பகை அப்படின்றப்போ சொந்தங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தா கூட, அத நீங்க வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. நீங்க இவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் பார்ப்பீங்க, அவங்கள்ட்ட ஒரு கேரக்டர் பார்ப்பீங்க. இது நடக்கும். இதே ஹேண்ட்ல போய் நம்ம லைஃப் பார்ட்னர்கிட்ட ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க ஒரு பக்கம் திரும்பிருவாங்க. அப்ப அவங்க உங்களுக்கு வீக்கா இருந்தா மட்டும் தான் சர்வைவல் நீங்க அட்மினா இருப்பீங்க.
அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அப்படின்னம்னாக்கா, ஏன்னா அவங்க வந்து ஒரு சப்போஸ் அவங்க செவ்வாய் சாரத்தில் இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, புதன் வந்து செவ்வாய் சாரத்தில் இருக்கார் அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் சொல்ல போனால் சந்திரன் சாரத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அட்மிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சந்திரனுடைய ரோகிணி திருவோணம் அஸ்தத்தில் இருந்தாலோ அல்லது மிருகசீரிடம் சித்திரை அவிட்டத்தில் இருந்தாலோ அவங்க உங்களை டாமினேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படின்றப்ப உங்களுடைய தன்மைன்றது 7ஆம் பாவத்தை வச்சு தான் டிசைட் பண்ண முடியுமோ இல்லையா, உங்களுடைய தன்மை உங்களை வச்சே டிசைட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் டம்மி பீஸா ஒர்த்து பீஸா அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் சொல்லுவோம். லைஃப் பார்ட்னர் ஒர்த்து பீஸ் இல்லாமல் இருந்தாங்கனாக்கா நீங்கள் வந்து ஒர்த்து பீஸ். அப்போ அவங்க வழி உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது, அவங்க வழி சில ஆதாயங்கள் நடக்குது, அவங்க வழி நீங்கள் சர்வைவல் பண்ணுறீங்களா ஒழிய மித்தபடி உங்களுக்கான ஐக்கான்றது பெருசாக கிரியேட் ஆகாது. ஆனாலும் அது அவங்க வீக்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சைன் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கம்பேரிசன் அப்படின்றப்ப சின்ன கோடை விட பெரிய கோடு பக்கத்தில் இருந்தால் அல்லது நீங்கள் பெரிய கோடாக மாறுறதுக்கு வரல, அந்த 2வது கோடு சின்ன கோடாக இருந்தால் நீங்கள் பெரிய கோடு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டு நீங்கள் வந்து அளவு 10ன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் வர ஒரு 10 இல்லாமல் 12 வந்தால் அவர் பெரியவர். பட் பக்கத்தில் வரவர் 8ன்னு வந்துட்டாருன்னா நீங்கள் தான் பெரிய ஆள். அது போல தான் இந்த இடத்துல என்னன்னாக்கா, அவங்கள வச்சு தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை விவகாரமானதா வில்லங்கமானதா விருப்பமானதா அப்படின்றது டிசைட் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க லைஃப்பை. அவங்களுக்கு தான் நீங்கள் யாருன்றதை அடையாளப்படுத்துவோம். இன்னும் சொல்ல போனால் மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் தான் நீங்கள் யாருன்றது இந்த சொசைட்டிக்கு காட்டுவாங்க. நீங்கள் ஜென்வனான ஃபெல்லோவா, ரொம்ப அல்பமான ஃபெல்லோவா, நீங்கள் வந்து ஒரு அறிவார்ந்த ஃபெல்லோவா அப்படின்றது உங்களுடைய லைஃப் பார்ட்னர். உங்களுக்கு அதிகபட்சம் 7ஆம் இடம்ன்றது உங்களுக்கு புதனாக இருக்கிறனால, அந்த இடத்துலையும் சூரியன் சந்திரன் செவ்வாய் இருக்கிறனால, அந்த 3 கோளுமே புதனுக்கு பகைப்பெற்ற கோளாக இருக்கிறனால அவங்களால தன்னைத்தானே சர்வே பண்ணிக்க முடியாது. வேறு இண்டிவிஜுவலாக அவங்களால சர்வே ஆக முடியாது. உங்களுக்கு டிபென்சியாக இருப்பாங்க. டிபென்சியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளும் கிடையாது. இந்த இடத்துல அவங்க நிமிர்ந்தாங்க, அவங்க திரும்பினாங்கனாக்கா நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க. அது ஒரு இது. அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திருமண வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை அப்படின்றது அது இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றப்ப 7ஆம் இடத்துல கேது தான் இருக்கார். அது செவ்வாய் சாரம் பெற்ற கேது தான் இருக்கார். அது செவ்வாய் வந்து 2, 9 கூடையவராக இருக்கார். அவர் இருக்கிறது ஆல்ரெடி இப்போ இருக்கிறது 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ ஓகே, ஒன்றும் இல்லை, பிரச்சனை பெருசாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சின்ன சின்ன டிஸ்பியூட்டுகள் வந்தால் கூட அது பெருசாக நிகழாது. ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த 6 கூடையும் சேர்ந்து தான் 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ அந்த 10ஆம் இடத்துல இருந்தானாக்கா தொழில் வழி சிக்கல் சந்திப்பீங்களே ஒழிய இல்லறம் வழி, தாம்பத்தியம் வழி பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் உங்களுடைய கைட் பண்ணுறதுன்றது உங்களுடைய பார்ட்னர் தானே ஒழிய, பார்ட்னர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் தெரிய வரணும் அப்படின்னோம்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேள்விகளை பதிவிடுங்க. அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இந்த கொஸ்டின் அப்படின்றது கேளுங்க. அதிகபட்சம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேலும் உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் அப்படின்னம்னாக்கா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் கால் பண்ண வேணாம். ஏன்னா யாரும் அட்டன் பண்ணுறதுக்கான ஆள்கள் கிடையாது ஆஃபீஸில். நீங்கள் மெசேஜ் பதிவிடும் பட்சத்தில் அந்த மெசேஜுக்கு ரிப்ளை அனுப்புவோம். அந்த ரிப்ளையில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன்படி நடக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நானே வாய்ஸ் மெசேஜாக உங்களுடைய பலன்களை டீட்டெயிலாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். இது வரைக்கும் சந்தாதாரர்களாக இருந்தாமல் வெறும் பார்வையாளர்களாக மட்டும் இருந்தீங்கன்னாக்கா தயவுசெய்து சந்தாரெல்லாம் மாறிக்கிங்க. ஏன்னா முக்கியமான பதிவுகள்லாம் இந்த காணொலியில் பார்க்கலாம். அதனில நான் வந்து ஜோதிர்லிங்க யாத்திரை பயணிக்க இருக்கிறதுனால நம்முடைய சந்தாதாரர்கள் பிரேயர்லாம் பூரா அவங்களுடைய வாழ்க்கை, குடும்ப நலம், சேம நலம் அனைத்தையுமே அந்த இறைவன்கிட்டையும் நம்ம சமர்ப்பிக்கிறோம். அவங்க பார்த்து எது செய்கிறாங்களோ அது உங்களுக்கு நல்லதாக அமையட்டும். எனக்கான யாத்திரையாக இல்லாமல் அது உங்களுக்கான யாத்திரையாக மாத்திரம். போன ஆண்டுன்றது ஹோமம் நடத்தினோம், இந்த ஆண்டுன்றது ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்கிறேன். அந்த ஜோதிர்லிங்க யாத்திரை மேற்கொள்வதற்கு உங்களுடைய சந்தாதாரர்களுடைய ஆதரவு எனக்கு முழுமையாக தேவைப்படுது. அந்த இடத்துல உங்களுக்கான ப்ரேயராக நாங்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பம் சேமமாக இருக்கிறதுக்கான வாழ்த்துக்கள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு அருள்வார். நன்றி, வணக்கம்.